அதுக்காக உருவான ஸ்கீம் தான் இது. அவன் இந்த டெண்டருக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான் தெரியுமா? அதோட பலன்தான் வருஷம் அந்த டெண்டர் நமக்கு வந்துட்டு இருந்தது. அது மூலமா நிறைய ஆதரவில்லாத பொண்ணுங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேரோட பசி ஆத்தணும். இப்போ அவனோட பிள்ளையாலேயே அந்த டெண்டர் மிஸ் ஆயிடுச்சு. குறிஞ்சி மாதிரியான பொறுக்கிங்களுக்கு ஏழைங்க படுற வலி எப்படி தமிழ் புரியும்? ஒரு டெண்டரை தோக்கடிச்சிட்டு இப்ப அடுத்த டெண்டருக்கும் வந்திருக்கான். ஜனமா, வருத்தப்படாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியுது. சிபியால நடந்த தப்ப நான் சரி பண்றேன். அது எப்படி தமிழ்? நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அத வாங்கி கொடுக்கறது என்னோட வேலை. இது நான் உங்களுக்கு கொடுக்கற ப்ராமிஸ். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். தமிழ், என்னதுமா இது? இது வரைக்கும் எடுத்த டெண்டர்ல என்னென்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கோம், எப்படிலாம் அந்த டெண்டரை ஹேண்டில் பண்ணிருக்கோன்னு மொத்த விவரமும் இருக்கு. அத ஒரு முறை ஃபுல்லா பாத்துக்கோ. உனக்கு உதவியா இருக்கும். சரிங்க ஜனமா. டைம் இல்ல, சீக்கிரம் பாரு. நான் பாத்துக்கிறேமா. தமிழ், நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் முழுசா நம்புறேன். எப்படியாவது இந்த டெண்டரை நம்ம கம்பெனிக்கு எடுத்து கொடுத்துரு. கண்டிப்பாமா. ஒரு முறை அந்த குறிஞ்சிக்கிட்ட தோத்ததே போதும். இன்னொரு முறை தோக்க கூடாது. தோக்க விட மாட்டேன் ஜனமா. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ இந்த டெண்டரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேளு. எதுவா இருந்தாலும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜனமா. இல்ல இல்ல, நீ ஏதாவது கேளு. சரி. ஓஹோ, ஜானுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கியா? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை மீறினா ஜானுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ உன்னை சத்தியத்தை மீற வச்சிருவோம். சொல்லுங்க ஜனாமா. தமிழ், ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. சரிங்க ஜனாமா. என்னையா டெண்டர் கொட்டேஷன் என்னாச்சு? இப்பதான் நான் ரெடி பண்ணிருக்கா. இருங்க, எடுத்து அனுப்புறேன். சீக்கிரம்யா. ஏமா, டெண்டர் எத்தனை மணிக்கு நடக்கும்னு உனக்கு தெரியாதா? இதான் உன் டக்கா? சரியா, டைம் கூட ஃபாலோ பண்ண தெரியாதா? உன்னை நம்பிக்கிட்டு இருக்கு அந்த ஜனா. நான் லேட்டா வந்ததுக்கு நீங்க தானே காரணம். ஐயோ, நான் இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்றது இல்லம்மா. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய கிரிமினல் சம்பவம் தான். அது என்னமோ சொல்லுவாங்களே, என்ன கிரிமினல் ஹிஸ்டரி. அந்த மாதிரி ஹிஸ்டரி தான் நமக்கு. நான் பார்க்காத கோர்ட்டும் இல்ல, என் மேல எழுதாத கேஸும் இல்ல.
கொலை கேஸ்ல இருந்து கொல்ல கேஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். உங்க ஜனா அம்மா மாதிரி நான் ஒன்னும் கிளீன் ஸ்லேட் இல்ல. என்ன அவ்வளோ ஈஸியா யாரும் காலி பண்ணிட முடியாது. 2 பொம்பளைங்க சேர்ந்து என்ன தோக்கடிக்க பாக்குறீங்கல்ல? ஓஹோ, பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த ஃபீல்டுல ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறீங்கன்னா உங்களை அந்த இடத்துல நிக்க வச்சது ஜனகாம்பாலுங்கிற பொம்பளை தான். அத மறந்துட வேண்டாம். என்ன சொன்னீங்க? கிரிமினல் ஹிஸ்டரியா? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஹிஸ்டரி எல்லாம் எங்க ஜனாமாவுக்கு இல்ல. அவங்க வாழ்க்கையில உழைப்பு மட்டும்தான் இருக்கு. அவங்க வரலாற 100 பேர் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வளர முடியும். ஆனா உங்களை அப்படிலாம் இல்லையே சார். சாக்கடை இருக்குல்ல, சாக்கடை, அதை விட கப்படிக்கும். அத வேற இவ்ளோ பெருமையா சொல்றீங்க. ஓஹோ, தோத்து போன விரக்தியில உனக்கு நீயே ஆறுதலா பேசிக்கிறியாமா? ஆறுதலா இல்ல சார், உண்மையதான் பேசுறேன். அன்னைக்கு மினிஸ்டரை பார்க்க வந்தீங்கல்ல, எதுக்கு சார் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? நாங்க போனதுக்கு அப்புறமாச்சும் மினிஸ்டர் உங்களை பார்த்தாரா? பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கிரிமினல் ஹிஸ்டரி, அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜனமாவ வாசல் வரைக்கும் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போனாரு. பாத்தீங்கல்ல, அதுதான் சார் மரியாதை. இன்னைக்கு போன் பண்ணாலும் ஜனாமா சொன்னா மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லாரும் கேட்பாங்க. அவங்களால எதையும் சாதிச்சிட முடியும். ஆனா என்னைக்குமே அந்த செல்வாக்க அவங்க தப்பா பயன்படுத்த மாட்டாங்க. ஜனாமா சொன்னா அது சரியா இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. உங்களை நம்புவாங்களா?